இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக அம்மா ஹோட்டல் சாப்பாடில் மதிய சாப்பாடு ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 5 ரூபாய்க்கு நம்ம செஞ்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையலை செஞ்சுட்டு நாங்கள் சம்பால்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சம்பால் செஞ்சுட்டு அது கூடவே சும்மா சாதாரணமாக வெறும் சோறு வச்சுட்டு கூட அதை நம்ம போட்டு பெரட்டிட்டு சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு தட்டை சோறு கூட நமக்கு பத்தாது. இந்த மாதிரி எந்த தொட்டுக்கையும் இல்லாமல் ஒரு சம்பால் மட்டுமே நமக்கு போதும். இப்போ நான் பிசிபெலாபாத் செஞ்சுருக்கிறேன். மணக்க மணக்க நல்லா நெய்யெலாம் ஊற்றி தாளிச்சிட்டு காய்கறியெல்லாம் இதில் போட்டுட்டு பருப்பையும் சேர்த்து நம்ம பிசிபெலாபாத்துன்னு வைக்கும்போது நமக்கு புரோட்டீன் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இது கூட எள்ளு சம்பால், எள்ளு துவையல் செஞ்சுருக்கிறேன். இந்த எள்ளு துவையல் பார்த்திங்கனாக்கா எள்ளில் அதிகமான அயன் சத்து, கால்சியம் சத்து இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எலும்புக்கும் ரொம்ப நல்லது. வாரம் ஒரு தடவையாவது இந்த எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நான் அந்த எள்ளை நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா மண் தூசி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும் எள்ளை கழுவாட்டி. இப்போ அந்த எள்ளை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தீய விடவானா சம்பால் நல்லா இருக்காது, கசந்தது மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவு நான் இதில் உளுந்தும் சேர்த்துருக்கிறேன். 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக நல்லா உப்பு உரப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட நீங்கள் காஞ்ச மிளகா வச்சுக்கலாம், பச்சை மிளகா வைக்க வேணாம். இப்போ இதில் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கிறேன். நான் இப்போ இந்த சம்பால் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு செய்யும்போது அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. நீங்கள் ஒரு பாக்ஸில் அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்துட்டு நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். ஒரு மூடியில் 1/2 மூடி அளவு தேங்காய் திருவிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்முலேயே வச்சுட்டு வறுத்துக்குவோம். நம்ம கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சு வறுக்கும் போது சீக்கிரம் தீஞ்சிரும் எல்லாமே. நமக்கு இந்த சட்டியும் தீஞ்சிரும். அப்புறம் அந்த சட்டியோட வாசனை நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா வாசத்துக்கு தான். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அம்மியில் அரைக்கும் போது நம்ம அதே மாதிரி தான் அரைச்சி எடுப்போம். இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சம்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி வெந்தயம் அதே மாதிரி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குழவா வேக வச்சுட்டு கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. காலை சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம மதியம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் பாதி மூடி எடுத்துருக்கிறேன். ஒரு மூடியில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, புளி இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இது தேங்காய் உடைச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். வேஸ்ட்டு பண்ண வேணாம் தேங்காய் தண்ணியை. நம்ம இதை அரைக்கும் போது எல்லாருமே நம்ம இந்த சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம இட்லி தோசைக்கும் சுட்டுக்கலாம், அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஞ்சி சோறை தேங்காய் பால் ஊற்றி நல்லா வெந்தயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சி போட்டு நம்ம கஞ்சி சோறு வச்சு இது கூட ஒரு பருப்பு சம்பால் இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல உப்பு உரப்பாக நமக்கு சம்பால் வேணும்னாக்கா இதையும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை சம்பால் இதை சூடாக சோறு போட்டு நம்ம பெரட்டி நம்ம எடுத்து ஒரு 2 உருண்டை சாப்பிட்டோம்னாக்கா தலைவலிக்கக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது அப்படியே கப்புன்னு நமக்கு தலைவலி விட்றது மாதிரி இருக்கும் இந்த சம்பால் போட்டு நம்ம சாப்பிடும்போது. அதே மாதிரி தான் புதினா சம்பாலும் ரொம்ப நல்லது நமக்கு. கருவேப்பிலை சம்பால், புதினா சம்பால், மல்லி சம்பால் இப்படி எதையாவது சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது பொட்டுக்கடலை சம்பால். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பட்டாணிக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன், நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் அளந்து காமிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதில் சேர்த்துருக்கிறேன். 4 ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு 1 ஸ்பூன் அளவு பட்டாணி கடலை, 1 ஸ்பூன் அளவு நிலக்கடலை. நிலக்கடலை தோல் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதில் தேங்காய் அதே மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வச்சுருந்த இளநீ இருந்துச்சு, பாக்கி அந்த இளநியை ஊற்றி நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை, பட்டாணி கடலை, நிலக்கடலை இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நைஸாக தான் நம்ம அரைக்கிறது மாதிரி இருக்கும். கொரப்பாக இருந்துச்சுன்னா அந்த கடலெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக நமக்கு தூள் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் தயிர் சோறு தாளிச்சிட்டு தயிர் சோறு கிண்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற எல்லா ரெசிபியுமே அம்மா உணவகத்தோட ரெசிபி மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால. இப்போ தயிர் சோத்துக்கு நம்ம இந்த சம்பாலை தொட்டுக்கலாம்.
இந்த 2 மாதிரி சம்பால் தயிர் சோத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை சம்பாலும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அதே மாதிரி பட்டாணி கடலை 3 கடலையும் சேர்த்து நம்ம இந்த சம்பால் செஞ்சு வச்சு தொட்டுக்கும்போது ரொம்ப வாசமனமா இருக்கும். ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பால ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு இது கூட சாப்பிட்றதுக்கு. இவ்வளோதான் சூப்பரா ரூ. 5 சாப்பாடு 2வது ரெசிபியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இதுக்கு முன்னாடி 6 நாளும் 6 ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன். அதேமாதிரி 3 வித பொங்கல் வீடியோவையும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ அடுத்ததாக லெமன் ரைஸ் கிண்டி வச்சுருந்தது. இப்போ இந்த பொட்டுக்கடல சம்பாலுக்கு தான் நான் லெமன் ரைஸ் கிண்டி வச்சுருந்தேன். தயிர் சோறுக்கு நம்ம புளிப்பாக ஒரு சம்பால். இந்த லெமன் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தயிரை ஊற்றி கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றி அதுலேயும் ஒரு ரைத்தா மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பால் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது கூட நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா இது கூட முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு கூட பொரிச்சு வச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா?